ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஸ்பெஷலாக நாங்கள் சாப்பிட்ற ரெசிபி. அதாவது என்ன பண்ணால், நான்ஸ்டிக் தவா இருந்துச்சுன்னா அதில் நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா ஊற்றிட்டு, நெய் வந்து பழத்தோட டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நேந்திரம் பழம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டி பழம், ஒரே ஒரு பழம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணுவோம். நல்லா வந்து ரெட் கலர் ஆகிற மட்டும் இதை வந்து ஃப்ரை பண்ணோம். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை, மம்மி டேடியெலாம் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் ஏதாவது ஒன்று சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமைச்சது. வெறும் பழம் சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்கும் தான் சொல்லுவாங்கள்ல, பட் இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பிடிக்காது. நேந்திர பழம் வந்து சளி பிடிக்காது. இது எதுக்காக நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன்னா, நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த நெய்யோட டேஸ்ட், அந்த மணமும் பழத்தோட இதுவும் நல்லா இதாக இருக்கும். ஒரு சிலர் நினைப்பீங்க, இது நான்ஸ்டிக் தவா தானே, அப்புறம் எதுக்கு அதில் வந்துட்டு நெய் ஊற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கிடையாது. நம்ம இந்த நெய் ஊற்றி இருக்கிறது பழத்தோட டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நேந்திர பழம் கிடச்சா பெஸ்ட்டு. மேபி 1 கிலோ வந்து ஒரு 60 rupees வரும், இல்லைனா சில இடத்துல வந்துட்டு 100 rupees வரும். சம் சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கே 3 கிலோவெல்லாம் கிடைக்கும். மேபி நேந்திர பழம் இல்லைனா உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற பழத்தை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட சுகர் சேர்க்கணும். சுகர் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக. ஆக்சுவலாக பனானாவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். ஐயோ, பாட்டில் முடிய கழட்ட முடியலையே. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு அளவான அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. சுகர் வேண்டாம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த சுகர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகத்தான் பனானாவோட கலரே மாறும் பாருங்கள். அப்படியே இது நல்லா நெய் நிறையா ஊற்றிக்குங்க. ஏன்னா நிறையா ஊற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்குறத விட வீட்டில் எடுத்த நெய்யாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி, அதாவது ஒரு ரெட் கலர் மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இந்த சுகர் எல்லாமே வந்துட்டு நல்லா இது கூட பனானா கூட ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு தெரியும், ஒரு மனம். அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தோணும். அவ்வளோவெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு தேவை ஒரு ஆம்லேட். சரி, ஒரு முட்டை வந்து நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளை முட்டையை எடுத்துகிட்டேன். இதை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். வெயிட், இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நம்ம பனானாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேயா, எனக்கு இருமல் இருக்குது. ஏதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் நினைப்பீங்க, என்னடா காம்பினேஷன், வாழைப்பழத்தோட ஸ்வீட்டை போட்டு அதில் முட்டையை போட்டால் நல்லாவாக இருக்குன்னு. பட் இது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து இந்த மாதிரி சமைக்க தொடங்கிடுவீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் 5வது டைம் சமைச்சு சாப்பிட்றேன். உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் தவா இல்லைனாலும் பரவாயில்ல, வடச்சட்டியில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு ஓடு வந்து கை தவறி உள்ளே விழுந்துருச்சு, அதனால் ஓட்டை தூக்கி அப்புறப்படுத்திடுவோம். இந்த முட்டை கூட ஃபுல்லாக வேணுங்கிறது கிடையாது, ஒரு அளவுக்கு ஆஃப் ஆயில் அவ்வளோ அந்தளவுக்கு ஆச்சுனா கூட போதும். ஆக்சுவலாக நான் உடச்சி ஊற்றிட்டு அந்த ஓட்டை போட்டு வரக்குள்ள கொஞ்சம் இது கட்டியாச்சு. இல்லைனா நம்ம பனானா மேடம் நல்லா டச் செமையாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களாம் யாராவது இருக்காங்கன்னா மார்னிங் ஸ்கூல் போகிறப்போ இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி கொடுங்க. இல்லைனா ஈவினிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து வெளியே இருக்கிற ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டாங்க. குர்குரே, அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்கோ, இன்னும் அன்ஹெல்த்தியான ஃபுட்டு, சாக்லேட்டு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஹெல்த்தை கெடுக்காமல், மேபி இதுலேயும் ஹெல்த்து மேபி கெடுதான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இது நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டுங்க. இருக்குது பனானா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எக்குமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
மேபி ஒரு சில வீட்டில் வந்து பெரிய வெங்காயம் இருக்கும்ல, அதெல்லாம் அதாவது இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி எக் மட்டும் போட்டிங்கன்னா போதும். மேபி எனக்கு காரமாக வேணும் அப்படின்னா பனானா கூட வந்துட்டு பெரிய வெங்காயம் இருக்கும், அதை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி போட்டுக்குங்க. சாப் பண்ணி போட்டு அது கூட கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் மசாலா போட்டிங்கன்னா இன்னும் அது ஒரு இதாக இருக்கும். இப்போது சூடான சுவையான எக் பனானா டேஸ்ட். நெய் ஊற்றினா தான் அல்டிமேட்டாக மனம் வரும். ஓகேயா, வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன். எப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஓ நோ, கீழே விழுந்த பீஸில் எடுக்கக்கூடாது. மேபி நீங்களும் எடுக்க மாட்டீங்க. 2 ஹேண்ட் வச்சு பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால ஒரு சோலோ கிச்சன் குக்கிங். உங்களுக்கு வந்து வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது பேஸ் பண்ணி பனானா எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. பனானா அதிகமாகிறப்போ 2 பனானாவுக்கு வந்து 2 எக் எடுப்பாங்க. நான் 1 பனானாவுக்கு 1 எக் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எத்தனை பனானா போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து எக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்க நல்லாயிருக்கும். நெய் எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து பனானா நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இதை நம்ம ஃபைனலாக வந்து நம்மளோட அவுட்புட். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து எக்கோடு சேர்த்து சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி இது எங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு. இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி புதுசான ஃபுட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யாராவது சமைச்சு சாப்பிட்டு உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.